ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ராம ராம ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். யஸ்யாத்மபூதஸ்ய குரோः பிரசாதாத் அஹம் விமுக்தோஸ்மி சரீரபந்தாத். சர்வோபதேஷ்டுः புருஷோத்தமஸ்ய தஸ்யாங்க்ரியுக்மம் பிரணதோஸ்மி நித்யம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியாணிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा. धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां. वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः. सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं. पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः. कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं. गोपिका जीवनस्मरणम्. பிரம்மாஸ்திரமும் பொய்த்து போச்சு. ஆனால் தாகையும் காப்பாத்தினான், சேகையும் காப்பாத்தினான்ங்கிறதும் அஸ்திர வித்தியெல்லாம் தெரியுமாம் குந்தி தேவிக்கு. உத்தியோக பருவாவிலேயே சொல்லப்படுறது. அதர்வண வித்தியெல்லாம் தெரிஞ்சு கொண்டாள்னு சொல்லப்படுறது. பிரம்மாஸ்திரம் அமோகமானதுன்னு அவளுக்கு நிச்சயமா தெரியும். அதை கூட பொய்யாக்கி குழந்தைய காப்பாத்தினானதும் குந்தி ஓடி வராள். இப்படி ஓடி வந்து ஸ்ரீகிருஷ்ணனை அப்பா பையா குழந்தை கண்ணப்பா அப்படிதான் கூப்பிடுவள். நமஸ்யே புருஷந்த்வாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம்
அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம் மாயாஜவனிகாச்சன்னம் அவ்யாதோக்ஷதமவ்யயம் ந லக்ஷ்யசே மூடதிருஷா நடோ நாட்யதரோ யதா ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஷ்யேமஹி ஸ்திரியா நமஸ்யே நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாள். யார அத்தை சொல்றேன்? ஒன்னதான். என்னத்த எப்படி சொல்றேன்? நான் தீர்காயுசா இருக்க வேண்டாமா? நீங்க என்ன வந்து நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லலாமா? நீ புருஷனாச்சேப்பா. என்ன இருந்தாலும் ஆண் பிள்ளை, ஷான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை ஆண் பிள்ளைன்னு சொல்லுவா இல்லையா? ஆண் பிள்ளைனா ஒரு தாயார் ஒரு குழந்தைய பெற்றதான் ஆண் பிள்ளையா இருக்கிறத பார்த்து விட்டு விழுந்து நமஸ்கரிக்கலாமா? ஏன்னா ஆம்பளை குழந்தை பிறந்தது அதனால நமஸ்கரிக்கிறேன்னு சொல்லுவாளா ஒரு தாயா? அத்தே நீ எனக்கு தாயார் ஸ்தானம் இல்லையா? நீ சேவிக்கலாமா? நாள் ஆத்யம் புருஷம், நீ ஆதி புருஷனாச்சேனால். ஆதி புருஷன் ஜீவன் கூட ஆதி புருஷன் தான். ஏன்னா ஜீவனுக்கும் சிருஷ்டி கிடையாது. ஈஸ்வரம், நீ ஈஸ்வரனாச்சே. ஈஸ்வரனாவது ஈஸ்வரன் சொன்னா சமபுத்தியோட இருப்பான். நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம என்று சமபுத்தியோடு இருப்பான். என்னுடைய ராகத்வேஷம் உலக பிரசித்தம். ஏன்னா மம பிராணாகி பாண்டவா என்று பாண்டவர்கள் எனக்கு உயிராக்கும், கௌரவர்கள் என்னுடைய துவேஷிகள், கௌரவர்களை தொலைச்சு கட்டுவேன் என்று உன் குடும்பத்திலேயே ராகத்வேஷத்தை வச்சுன்னு நான் பழகியிருக்கேன். என்ன போய் ஈஸ்வரன் சொல்றேன். இது பார், கேள்வி கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. பின்ன ஈஸ்வரன் மட்டும் சொல்ல தெரியுமா? நான் சொல்லலையே, நான் சொல்லவே சொல்ல. உன்னை ஈஸ்வரன் நான் என்னத்துக்கு சொல்றேன்? ஏன்னா என்ன பத்தி எனக்கு தெரியாதோ? ஏன் எனக்கு ஒருத்தரை பத்தி ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் எனக்கு என்ன? தனக்கு ஈஸ்வரனா ஈஸ்வரன் இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இல்லாமையே ஒருத்தனை போய் ஈஸ்வரன் சொன்னா அனார்ஜவமா பேசுறது. விஸ்வாமித்ரன் அகம்வேத்தி மகாத்மானம்னு சொன்னானா அவனுக்கு சாமர்த்தியம் இருந்தது. அகம் வேத நோ ஜனஹான்னு கர்காச்சாரியன் சொன்னானா சாமர்த்தியம் இருந்தது. திவ்ய ஜானோபன்னாஸ்தே ராமன் திருஷ்டா மகர்ஷயான்னு ஞானிகள் சொல்ல வேண்டிய விஷயத்தை போய் ஒரு அஜ்ஞானி சொல்லுவேனோ? பின்ன ஏன் ஈஸ்வரன் சொன்னேன்னா எனக்கு பிரமாணம் நீ இல்லை. ஏன்னா உங்ககிட்ட சொன்னா கூட நீ இப்படி ஒரு வார்த்தை பேசுவே, அப்படி ஒரு வார்த்தை பேசுவ. உன்னை மனுஷன்டான் அப்படி சொன்னா நான் தான் ஈஸ்வரன். உன்னை ஈஸ்வரன் தான்டானா ஆத்மானம் மானுஷம் மண்யே, நான் மனுஷன் தான் சொல்லுவேன். உன்னை கூட நம்ப முடியாது. ஆனால் யதார்த்தவாதிகள் சத்தியவாதிகள் சாதுக்கள் தான். அந்த சாதுக்கள் ஆளுக்கு ஒரு பேச்சு பேச மாட்டார்கள். நேத்திக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு பேச மாட்டார்கள். சர்வதேசங்கள்லயும் சர்வகாலங்கள்லயும் சர்வ அவஸ்தையிலையும் ஒரே பேச்சு உடையவர்களான சாதுக்கள் தேவலர், நாரதர், வியாசர், அசிதர், பீஷ்மர் போன்ற மகான்களெல்லாம் உன்னையே பரமாத்மா என்று வாயார சொல்றதுனால, அந்த மகான்கள் சொன்னதுனால உன்னை ஈஸ்வரன் சொல்றேன். மகான்கள் சொன்னது பொய்யன்னு சொல்லிடு பாப்போம். பேசாம முழிக்கிறான். ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேமஹி ஸ்திரியா. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய சதானந்த ரூபன் கிருஷிர்பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்வൃதிவாச்சகா இது கிருஷ்ணபதேனைவ பரம் பிரம்மா விதீயதே. சத் ஆனந்த ஸ்வரூபன் அர்த்தம் கிருஷ்ணங்கிற நாமத். கிருஷ்ணாயே அதே சத்து ஆனந்த ஸ்வரூபமான பரபிரம்மே வசுதேவ புத்திரனாக தோன்றித். கிருஷ்ணாய வாசுதேவாய அநாமரூபமாய் அக்ஷரமாய் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவே ஒரு நாள் வசுதேவன் எதிரில் விதிதோசி பவான் சாட்சாத் புருஷா பிரகிருதே பரஹா கேவலானுபவானந்த ஸ்வரூபா சர்வபுத்தி இருக்குன்னு சொல்லி பேசும்படியா தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம்னு நின்னதுனால வசுதேவனுக்கு பெருமை. கிருஷ்ணாய வாசுதேவாய அந்த வசுதேவனுக்கு அத்தகைய ஒரு பெருமை. எப்பொழுதுமே தகப்பனார காட்டிலும் தாயாருதான் கொஞ்சரவள். தேவகி ஸ்தனந்தயன்னு ஒரு பேர் வச்சார் அவருக்கு. எப்போந்தான் தெரியல. ஏனால் பிறந்ததுமே குழந்தையானார், குழந்தையானதுமே கோகுலத்துல கொண்டு விட்டுட்டார். எப்போ பால் குடிச்சான்னு தெரியல. இருந்தாலும் தாயார் இல்லையா,
அத்தகைய ஒரு பாக்யவதி இல்லையா? அந்த தேவகியினுடைய பாக்கியத்தை சொல்றார். தேவகி நந்தனாய சேகே, அதை காட்டிலும் நந்த கோபகுமாராஜே, அதை காட்டிலும் பாக்யவான் நந்தகோபன், வசுதேவனை காட்டிலும் பாக்யவான். பெறுவதற்குத்தானே பாக்கியம் பண்ணினான். நீங்கள்லாம் நான் புத்திரனாக பெற வேண்டும் என்று தபசு பண்ணினீர்கள், அதனால தரிசனம் கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு தரிகிமாம் கோகுலம் நயனுட்டானே. கோகுலத்துல கொண்டு விட்டுட்டான். ஆனால் முண்டாசன் தடியுமா நந்தகோபன் தெருவோட போக கோகுலத்தில் உள்ள ஆயிரபாடி செல்வ சிறுமிகள் எல்லாம் கண்ணனை இடுப்புல வச்சுண்டு நிற்க, அந்த கண்ணனை காட்டி கண்ணா அதோ யாரு அப்படிங்கும் பொழுது அந்த சிறு விரலை காட்டி அப்பா அப்படிங்கும் பொழுது அந்த நந்தகோபன் என்ன ஒரு ஆனந்தத்தை பெற்றானோ அந்த ஆனந்தத்தை இந்த வசுதேவன் பெற்றிலனே அப்படிங்கிறார். இந்த வசுதேவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே. அந்த கண்ணன் சிறுவரில் காட்டி என்ன அப்பன்னு சொல்லும் பொழுது நந்தகோபன் என்ன ஆனந்தத்தை பெற்றிருப்பன். அந்த நந்தகோபனுடைய பாக்கியமே பாக்கியமா இருப்பதனாலே நந்தகோப குமாராயே, நந்தகோபனுடைய பாக்கியமே பாக்கியம். அதை விட உசத்தியானது எது அப்படின்னா நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமகா. அதை விட பெரிய பாக்கியமாக கோகுலத்திலே பிருந்தாவனத்திலே இருந்தே சமஸ்த பசு பட்சிகளும் மாடு மேய்க்கிற சமயத்திலே கிருஷ்ணச்சரணத்தை நக்கின்றிருந்த மாடுகன்றுகளும் அவனோட கூட விளையாடக்கூடியவர்களான சிறுவர்கள், அப்பா புள்ளேன்னாலும் கூட கொஞ்சம் வாத்சல்யமும் மரியாதையும் இருக்கும். நிர்மரியாதையாக கிருஷ்ணனை குனிய சொல்லி மேல குதிரை தாண்டக்கூடியவர்களான அந்த சிறுவர்கள் பண்ணின பாக்கியம் வேற யாருக்கு? அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தோடு அவர்களோட மாடு மேய்ச்சிருந்ததா சொல்றார். கோவிந்தாய நமோ நமகா. அந்த கோபர்களுடைய கோபால சிறுவர்களுடைய பாக்கியத்தை சூச்சனம் பண்ணுகிறார். கோவிந்தாய நமோ நமகா. இப்படி யாருடைய பாக்கியங்களாவோ சொல்லிட்டு இருந்த குந்திக்கு தன்னுடைய பாக்கியம் நனவுக்கு வர்றது. உடனே சொல்றாள், நம்முடைய குடும்பத்துல இப்படி உழைச்சானே, என் குடும்பத்துக்குன்னு அவள் பிள்ளை பெத்தாள். தேவகிக்கு கூட உடனே சௌக்கியத்தை பகவான் உண்டாக்கல. 10 வருஷம் பிருந்தாவனத்துல விளையாடிட்டு தான் அப்புறம் தேவகி அம்மா சௌக்கியமானு கேட்டு வந்தா. ஆனால் எங்காத்துல நான் கூட கிருஷ்ணான்னு கூப்பிடுறேனோ கூப்பிடலையோ, என் மாட்டு பொண்ணு கோவிந்தான்னு கூட்டாளானா எதிரில் வந்து நிற்கிறான். வரும்போதே புடவை வாங்கிட்டு வந்துடுறான். அவ்வளவு பிரியம் என்னுடைய மாட்டு பொண்ணு இடத்துல காட்டுறானே. எவ்வளவு ஆபத்துகள் மேல ஆபத்தாக எங்களுக்கு திரௌண்யஸ்திரவி, எவ்வளவு ஆபத்துகள். விஷான் மகாக்னேகே புருஷாத தரிசனாதி அசத் சபாயா வனவாச கிருச்ரதகா மிருதே மிருதேனேக மகாரதாஸ்திரதः திரௌண்யஸ்திரதஸ்சாஸ்ம ஹரே அபிரக்ஷிதாக. இந்த 5 குழந்தைகளையே இழுத்துண்டு அநாதையாக ஆகி இதை நாம் எங்க கொண்டு நம்முடைய பங்காளி வீட்டுல தான் வச்சுண்டு காப்பாற்றணும் என்று நான் அடிமை போல வந்து சேர்ந்தேன் திருதராஷ்டிரன் கிட்டக. தன் புள்ள 100 பிள்ளையும் அருமேன்னு நினைக்கிறான். இந்த 5ஐயும் விஷம்னு நினைக்கிறான். இந்த 5ஐயும் கொன்னுடணும்னு சாப்பாட்டுல விஷம் வச்சு ஊட்டினான். விஷாத்து உயிரோட கொளுத்திடலாம்னு அரக்கு மாளிகையை வச்சு கொளுத்தினான். மகாக்னேகே விஷான் மகாக்னேகே. கிருஷ்ணா உன் கிருபையினால தப்பி ஓடி எங்கேயோ ஒரு கிராமத்துல பிச்சை வாங்கி சாப்பிட்டு ஒன்று கொடுத்தனும் இருக்கிற இடத்துலயும் ராட்சசனால ஆபத்து வந்தது. புருஷாத தரிசனாத்து. உன் கிருபையினால திரௌபதி கல்யாணம் ஆகி குடியங்குடுத்தனமாக இருக்கிற காலத்துல சீரஞ்செருப்பமாக இருக்கிறத பார்த்து சொத்த புடுங்கினுடனும்னு சூதாடிய அசத்து சபையில திரௌபதியை பிடிச்சு இழுத்துன்னு வந்த போதிலும் கூட உன் கிருபதானே காப்பாத்தியது. அசத் சபாயாக. பிறகு 12 வருஷ வனவாசம், 1 வருஷ அஜ்ஞாத வாசத்துல நாங்கள் பட்ட பாடலாம் எவ்வளவு. வனவாச கிருச்ரதகா. வனவாசம் அஜ்ஞாதவாசம் பூர்த்தியாக ஆகி கூட யுத்தம் பண்றதுல இஷ்டமில்லாதபடி தேகின்னு கேட்டும் கூட தர முடியாதுன்னு சொல்ல யுத்தம் சம்பவிச்சது. மிருதே மிருதேனேக மகாரதாஸ்திரதா. எவ்வளவு அஸ்திரங்கள் இருந்து இந்த மக்களை காப்பாத்தி கொடுத்தாய். போராத்துக்கு என் வம்சத்துக்கு ஒரு குழந்தை வேணும் என்று இப்பொழுது அஸ்வத்தாமாவனுடைய பிரம்மாஸ்திரத்தில இருந்தும் இந்த குழந்தைய காப்பாத்தி விட்டேன். அத்தை உன் குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்றேன். இப்பேற்பட்ட ஒரு கிருபையை பார்க்கும் பொழுது எனக்கு கூட தோன்றது, ஆபத்து கண்டு நான் அஞ்ச மாட்டேன். விபத சந்து நஸ்வதி தத்ர தத்ர ஜகத்குரோகோ பவதோ தரிசனம் யத் ஸ்யாத் அபுனர்பவ தரிசனம்.
விபத்தின் மேல விபத்தா வரதே எங்க கதை. கிருஷ்ணா, உன்னை என்ன அவசரத்துல நீ புறப்பட்டையோ, உன்னை வழிபறிச்சு நிறுத்திண்டி என் கதையை சொல்றதுக்காக வரல. என் கதை ஒரு பாரதம். இன்னைக்கு முடியாது. பொதுவா நான் உன்னை சொன்னேன்னா உன் கிருபையை சொல்றதுக்காக தான் வந்தேன். நான் பட்ட கஷ்டத்தை சொல்றதுக்காக வரல. கஷ்டம் எல்லாருக்கும் சமம், கிருபை எனக்கே சொந்தம். எவ்வளவு விபத்து வருது, எவ்வளவு கிருபை விபத்து வருது, கிருபை விபத்து வருது. ஒவ்வொரு அத்தியாய சமாப்திலையும் உன் கிருபனா இருக்கு. என் அத்தியாயங்களை பார்த்தா விபத்தாவே இருக்கு, கடைசியில பார்த்தா உன் கிருபை. அப்போ உன் கிருபை வரும் பட்சத்துல எனக்கு ஏதாவது விபத்து வந்தாலேயே ஓஹோ கிருஷ்ணன் வரப்புறான் போல இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு துணிச்சல்லாம் வருது. துரியோதன செத்த பிறகு நான் தான் ரொம்ப அழுதேன். காந்தாரி கூட அவ்வளவு அழல. ஏன் அழுதேன்? நான் நல்ல பையன், குடும்பத்துக்கு அடிக்கடி விபத்து கொடுத்துட்டு இருந்தான். அவன் போயிட்டானே, இனிமே யார் விபத்து கொடுக்க போறா? சம்பத்து வந்துட்டா கிருஷ்ணா உன்னை மறந்துடும், விபத்து இருந்தா உன் தியானம் இருக்கும்னு எங்க குடும்ப கதையே தெரிஞ்சது. சம்பத்து நிறைய இருந்ததுனால தானே துரியோதனன் கடைசி வீரனும் வணங்காமுடியா இருந்தான். எல்லாரும் சேவிக்க பார்த்தும் கூட உன்னை சேவிக்காத தலையோடையே போயிட்டானே அவன். ஆனால் தர்மபுத்திரம் உன் திருவடியே கத்தின்னு கடந்ததுக்கு காரணம் விபத்து தானே. அதனால எனக்கு தோன்றது விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா விபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ சம்பன் நாராயண ஸ்மிருதி. எது விபத்து எது சம்பத்துனால் உன்னை நினைக்கிறது தான் சம்பத்து, உன்னை மறக்கிறது தான் விபத்து. உன்னை மறக்கக்கூடிய அத்தகைய துர்பாக்கியம் இனிமே என் குடும்பத்துக்கு வந்துட போகிறதேன்னு பயமா இருக்கு, சம்பத்து கிடைச்சு விட்டதனால. ஆனால் உன் கிருபை இருக்குங்கிற தைரியத்தால சொல்றேன். உன் கிருபைக்கு யார் அதிகாரினால் ஜன்மைஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீபிஹி ஏதமான மதப்புமானே நஹி வார்கத்யபிதாதும் வை த்வாம் அகிஞ்சன கோச்சரஹ நமோ அகிஞ்சன வித்தாய நிவృத்த குணவிருத்தஜே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்யபதயே நமஹ. நமோ அகிஞ்சன வித்தாய, சாதுக்களுக்கு நீதான் தனம், சாதுக்களுக்கு நீதான் தனம்னு ஸ்ரீதர சுவாமிகள் சொல்லல. நமோ அகிஞ்சன வித்தாய, அகிஞ்சனஹா சாதவஹா எஸ்ய தனம். நமோ கிஞ்சன வித்தாய, அந்த சாதுக்களையே தனம் என்று பொறுக்கி பொறுக்கி வச்சுப்பனான். இது ஒரு சாது வந்தார், இது ஒரு சாது வந்தார், இது ஒரு சாது வந்தார், நம்ம சங்கத்தை இன்னும் வலுப்படுத்தணும் என்று நினைத்துக் கொண்டு பொறுக்கி பொறுக்கி சேர்த்து போனாமே தன்னுடைய சங்கத்துல அவன். நமோ கிஞ்சன வித்தாய நிவிருத்த குண, எப்படியாவது இந்த சாதுக்களை அவாய்ட் பண்ணிட்டா தேவையில்லைன்னு நினைக்க மாட்டானா, சாதுக்களை சேர்க்க பார்ப்பனா. நமோ கிஞ்சன வித்தாய நிவிருத்த குணவிருத்தஜே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்யபதஜே நமஹ. உத்தரோத்தரம் ஒவ்வொருத்தருடைய பாக்கியத்தை சொல்லுண்டே வந்தாள் இல்லையா குந்தி. எல்லாரையும் காட்டிலும் தன்னை பாக்கியவதியா சொல்லிண்டாள். தன்னை காட்டிலும் ஒரு பாக்கியவதியை சொல்ல போறா. இப்போ அவளுக்கு மேல ஒத்தரையும் சொல்லல. அவள் தான் ஒரு பாக்கியவதியா. கோபியாததே, யசோதைங்கிற கோபியா. யசோதை பண்ணின பாக்கியத்துக்கு மேல ஒரு பாக்கியம் உன்னூத்தி பண்ணிவிடலேங்கிறார். கோபியாததே த்வஜி கிருதாகசிதாமதாவத்யாதே தசாசு கலிலாஞ்சன சம்பிரமாட்சம் வக்ரம் நினீய பயபாவனயா ஸ்திதஸ்ய சாமாம் விமோகயதி பீரபி யப்பிபீதி கோப்யாததே த்வஜி கிருதாகசி துவஜி கிருதாகசிங்கிறார். எங்க கண்ணன் தப்பே பண்ணலேன்னு சொல்லல. யசோதை என்ன பண்ணுவோம், நீ பண்ணது தப்பு தாங்கிறான். கிருஷ்ணனை நிறுத்தி வச்சான். துவஜி கிருதாகசி, என்ன தப்பு பண்ணினான்? அம்மா கடைஞ்சு வச்சிருக்கிற தயிரெல்லாம் கீழே கொட்டி பானையெல்லாம் உடைச்சு இத்தகைய தப்பு பண்ணினதும் யசோதைக்கு கோபம் வந்துடுத்தான். கயர் அப்படி இடுத்தாள். உன்னை கட்டி போட்டு விடுவேன் பயல துருதுருத்த அப்படின்னு எடுக்கிறாள். கோபியாததே தாம, கட்டி விடல, இடுக்கிறாள் கயத்தேங்கிறாள். அன்னைக்கு ஒரு நாள் கட்டி போட்டேன் இல்லையா உரல்ல, அது மாதிரி கட்டி போட்டு கோபியாததே த்வஜி கிருதாகசி தாமே தாவத். அதுக்குள்ள ஏன்னா ரொம்ப ரோசக்கார கிருஷ்ணன். வா அப்படின்றதுமாவே கள்ள கலகலன்னு தண்ணி வந்துருமா. காரணம் என்னன்னா அவ்வளவு செல்ல பிள்ளை. திட்டி 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 வாங்கிட்ட குழந்தையா இருந்தா அழுத்தமா இருக்கும். ஏனால் திட்டு ஜீர்ணிச்சு கொடுத்ததுக்கு. இது ஊரு செல்லம், அப்பா செல்லம், அம்மா செல்லம், யாரும் செல்லம், என் கண்ணே என் முத்தேனே கேட்டு பழக்கமான குழந்தையா இருந்தா டேய் அப்படின்றதுமே தடதலன்னு கண்ணீர் வந்துடும். அடிச்சுட்டாப்ல கண்ணீர் வந்துடும்.
அப்படி ஒரு கண்ணீர் ததும்ப அவன் நிற்கிறாரா. துவஜி கிருதாகசி தாம தாவத் யாதே தசாஸ்ரு கலிலாஞ்சன சம்பிரமாட்சம். கண்கள்லாம் அப்படியே மை வழிய கண்ணை சிப்புக்கு சிப்புக்குன்னு மூடிண்டு அப்படியே பருபருன்னு பார்த்துண்டு யசோதையே அஞ்சன சம்பிரமாட்சம் வக்ரம் நினீய பய பாவனையா ஸ்திதஸ்யே. யசோதைக்கு ஒன்னும் குழந்தைய அடிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது, பயமுறுத்தி வைக்கணும். கொஞ்சம் கூட பயம் இல்லாத பேடுத்து அதட்டினா பயம் வந்துடும் குழந்தைக்கு, பயமுறுத்தி வைக்கணும் தான் அவள் சங்கல்பிக்கிறா. பயப்பட்டது போல காண்பிச்சா போறோம். பயம்னு ஒண்ணு தேவைப்படுறதான் இப்ப கிருஷ்ணனுக்கு. அவனிடத்துல அது இல்லையா. பயம் யார்கிட்ட வாங்கிக்கிறதுன்னு தெரியலையா. பயம் வேணுமே பயம் வேணுமே அப்படின்னு பார்க்கிறான். பயப்டாப்புல காண்பிச்சுட்டா ஐயோ குழந்தை பயந்து போயிட்டு என்று அம்மா கட்டிப்பா ஓடி வந்து கையில் உள்ள கழியை கீழே போட்டுடுவா. கழியை எடுத்துட்டு அடிக்கிட்டுமா அடிக்கிட்டுமா அப்படிங்கிறா. அப்படியே நிற்கிறான். பயத்தை காட்டின்னு இருக்கணுமே நினைக்கிறான். பயம் தெரியலையா. ஏனால் எப்பொழுதாவது ஏதாவது பயம் இருந்தாதானே. இவனுடைய பயத்தினால உலகமே ஜகத்தே நடக்கிறதுனார். பேஷாஸ்மாத்வா தப்பவதே பேஷோதேதி சூர்யா. லோகம் பூரா இவனுடைய பயத்தால நடக்கும். ஆனால் இவனுக்கு எதுவும் பயமே தெரியாது. பயம் தெரியாது இவன் ஒன்னும் நரசிம்மாவதாரத்திலேயாவது பயப்பட்டிருக்கணும். பூர்வ வாசனை இப்ப பயம் வந்துடும். எல்லாரும் பயந்துட்டு கிடந்தா நரசிம்மாவதாரத்துல இல்ல ராமாவதாரத்திலேயாவது பயப்பட்டிருக்கணும். ராமாவதாரத்திலையும் பரிச்சயம் இல்லாம நரசிம்மாவதாரத்திலையும் பரிச்சயம் இல்லாம ஆதிநாராயணா இருக்கும் பொழுதும் பரிச்சயம் இல்லாத ஒன்றை இப்ப பரிச்சயம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் வந்துடுத்து அவனுக்கு. இப்ப வேணுங்கும் பொழுது பயம் தெரியல. பயத்தை என்ன பண்ணலாம், யார்கிட்டேன்னு கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் சிரிக்கிறார்கள். கிருஷ்ணனை கண்டு யாரும் பயப்படுவா? எல்லாரும் சிரிக்கிறார்கள். இந்த கூட்டத்தோட கூட்டமா பயம்னு ஒண்ணு அது நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்படி நின்று பார்த்ததுமா அந்த பயத்தை கூப்பிட்டான். பயமே சித்தவாய என்னுடைய முகத்துல இரு. எங்க அம்மா என்ன அடிச்சு விடுவா. சித்தவா என் முகத்துல இரு அப்படின்னு கூப்பிடுறா. அந்த பயம் சொல்றது உன் திக்குக்கே நமஸ்காரம். உங்ககிட்ட நான் மறந்தும் வரவே மாட்டேன், உன்னுடைய அடியார்கள் கிட்டையும் வரமாட்டேன் என்று சொல்லிட்டு போறது. இங்க வரையா இல்லையான்னு இவன் கேட்டனதுமே அது பயந்துண்டு போறது. பயந்துண்டு போகும் பொழுது அந்த பயத்தினுடைய பய பாவனைய பார்த்தா. இந்த பய பாவனைய ஓ பயம்னா இப்படிதான் மூஞ்சி வச்சுக்கணுமோன்னு தெரிஞ்சு விடுத்தானா. உடனே பய பாவனையா ஸ்திதஸ்யே பாவனையா பயத்தை காட்டி நின்னான். சா மாம் விமோகயதி பீரபி யத்பிபேதி. அந்த எந்த பயமும் உன்னை கண்டு பயந்து போகுமோ அந்த பயத்தினுடைய பாவனையை பார்த்து அனுகரணம் பண்ணி கொண்டு நீ நின்னையே அதுதான் என் சித்தத்தை மோகிக்க செய்யும். அஞ்சி நோக்கும் அந்நோக்கும்ங்கிறார் குலசேகர ஆழ்வார். அந்த பயம் நோக்கிற ஒரு பார்வை உண்டே, இந்த பார்வையை பார்த்து யசோதை ஒரு எல்லை இன்பத்தினுடைய தொல்லை இன்பத்தினுடைய எல்லை கண்டாள் அப்படிங்கிறார். ஏதோ ஒரு சனாதனமான ஆனந்தம், அதுதான் பிரம்மானந்தம் பிரம்மானந்தம்னு சொல்றா. அதுக்கு எல்லை இல்லைன்னு சொல்றா. எங்க யசோதை பார்த்துட்டா போல இருக்கேங்கிறாள். அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்திலே கண்ணனை அனுபவிச்சாளானால் பீரபி எவ்விபேதி கேசிதாகுரஜம் சாத்தம். அஜனாக கூடிய உனக்கும் அவதாரத்தை சொல்றார்கள். பூமியினுடைய பாரத்தை நீக்குவதற்காக நீ அவதரிச்சாய் என்று சிலர் சொல்றார்கள். எதுகுலத்தை உத்தாரணம் பண்ண அவதரிச்சாய் என்று சிலர் சொல்றார்கள். தர்மத்தை நிலைநாட்டு அவதரிச்சாய் என்று சிலர் சொல்றார்கள். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணத்தை சொல்றார்கள். பொதுவாக சவண ஸ்மரணார்காணி கரிஷ்யன் நிதி கேசனே. அப்படி ஒரு கிருஷ்ணாவதாரம் பண்ணாத போனால் இவ்வளவு நேரம் நாம் சுகஜீவியா இருக்க முடியாதே. இத கேட்டு அனுபவிக்கிறத காட்டிலும் சொல்லி அனுபவிக்கிறத காட்டிலும் சுகஜீவனம் என்ன தனியா இருக்கு. நமக்கு சம்சாரத்துல கஷ்டப்படுற நமக்கு இந்த ஒரு சுகஜீவனத்தை கொடுக்கறதுக்காக தான் கிருஷ்ணாவதாரமோ அப்படின்னு தோன்றதாம். சவண ஸ்மரணார்காணி கரிஷ்யன் நிதி கேசனே. கங்கையினுடைய பிரவாகம் எப்படி அவிச்சின்னதாரையாக ஓடி வரதோ அதுபோல என்னுடைய பிரேம பிரவாகம் உன்னுடைய சரண கமலத்திலேயே இருக்கணும்பா. வேறு நினைவே எனக்கு வரக்கூடாது, வேறு கவலையே எனக்கு வரக்கூடாது. குடும்பம்னு ஒண்ணு இருந்தா இல்லாத கவலையெல்லாம் தானே வந்து நிற்கிறேன். எனக்கு ஏன் இது? நான் சத்திய சங்கல்பனா கவலைப்பட்டுனால அதன்படி நடந்துட போறதா? என் கவலையில ஒண்ணும் நடக்காது. உன் சங்கல்பத்துலதான் என் குழந்தைகள் க்ஷேமமா இருக்கான்னு நன்னா எனக்கு தெரியறது. தெரிஞ்சாலும் கவலைங்கிற பூதம் என் ஹதயத்துல வந்து உட்கார்ற.
உன் சங்கல்பத்தால என் குழந்தைகள் க்ஷேமமா இருக்கான்னு நன்னா தெரியற. ஏனால் என்னைக்கோ பொட்டல் நிலத்தை கொடுத்தான் திருதராஷ்டிரன். கண்ணு தெரிஞ்சா எப்படி கொடுப்பனோ தெரியல. கண்ணு தெரியாமையே அப்படி பரிவர்த்தனை பண்ணானா. பொட்டல் நிலம், கள்ளி சப்பாத்தி தான் முளைக்கும், தானியம் முளைக்காது. அங்கேனும் வந்து இதுதான் உனக்கு பெரியப்பா கொடுத்ததுன்னு கண்ணபிரான் தர்மபுத்திரரை அழிச்சுன்னு வந்து அங்கேனும் வந்து இப்படி காண்பிச்சா, வெறும் கலர் நிலமா இருக்கு, இதுதான் கொடுத்திருக்கிறார். இங்கேதான் நகர நிர்மாணம். திருடம் பாண்டுஷு விஷ்ணிஷோ, பாண்டவாளிடத்திலையும் விஷ்ணு யாதவாளிடத்திலையும் உள்ள சிநேகத்தை எனக்கு அறுத்து விடு. கிருஷ்ண சிரிக்கிறானா. ஏனால் மந்தம் ஜகாச வைகுண்டா மோகயன் இவ மாயையாக. ஸ்நேகத்தை அறுத்து விடுன்னு அவள் பிரார்த்தனை அதிகமான ஸ்நேகத்தை உண்டாக்குறானா. எப்படி உண்டாக்குறானால் மந்தகாசத்தினாலேயே. ஏனால் ஸ்நேகத்தை என்னத்துக்கு இருக்கணும், இருந்துட்டு போட்டுமே. ஸ்நேகம் இருந்தாதானே எங்களுக்கெல்லாம் சௌக்கியம். ஸ்நேகம் இருந்தாதான் அப்பா அர்ஜுனா பணிக்க பணிக்க என்னடா கிருஷ்ணனோட பேச்சு, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயேன்டா கிருஷ்ணா, கொஞ்சம் வெண்ணெய் சாப்பிட்டுட்டு போயேன். குந்திக்கு ஸ்நேகம் இருந்தாதானே இவாளுக்கு வெண்ணையும் பாலும் கிடைக்கும். ஸ்நேக பாசம் இவன் சிந்தின்னதோ, அவள் பாண்டவாள்ல ஸ்நேகம் இருக்கணும்னா அர்ஜுனங்கிட்ட ஸ்நேகம் இருக்கணும். யாதவாள் பிறந்தான் குந்திக்கு, யாதவாளுடைய ஸ்நேகத்தா இருக்கணுமானா கிருஷ்ணங்கிட்ட ஸ்நேகத்தா இருக்கணும். அர்ஜுனங்கிட்ட ஸ்நேகத்தா இருக்க வேண்டியதில்லை பாகவதாள், கிருஷ்ணனிடத்துல ஸ்நேகம் இருக்க வேண்டியதில்லை பகவான். இது தெரியாம ஏதோ சம்பிரதாயமா சொல்றாவோ. ஏனால் வைராக்கியம் வேணுமா வேண்டாமா அந்த பிரார்த்தனை கூட வேண்டாம். நமக்கு வைராக்கியம் வேணும்னா கொடுக்கட்டும், ஆசை வேணும்னா கொடுக்கட்டும். ஆசையினால்தான் ஒரு கால் கிருஷ்ணச்சரணம் பிராப்தமாகும் பட்சத்துல அதுதான் கொடு. வைராக்கியத்தை கொடுத்துட்டு கிருஷ்ணச்சரணம் இல்லைன்னு பண்ணிவிடாதே. ஆசையினால்தான் கிருஷ்ணச்சரணம் கிடைக்குமானால் அந்த ஆசையைத்தான் கூட, எனக்கு வேண்டியது நீதானே வேணும், எனக்கு அப்படி ஒரு வைராக்கியம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க, அவள் வயசான கிழவி 4 பேர் பாராயணம் பண்ற ஸ்தோத்திரத்தை அவளும் ஸ்நேகபாசம் இவன் சிந்தின்னு அவ குடும்பத்துல சொல்ல வேண்டியதில்லை. வேற குடும்பத்துல சொல்லணுமே தவிர, அவ குடும்பத்துல 5 பரமபாகவதனா இருக்கு. மாட்டு பொண்ணு அப்பேற்பட்ட பாகவதி, அதே போல பேரமாட்டு பொண்ணா இருக்கக்கூடிய உத்தரகுமாரி உள்பட எல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிற குடும்பத்துல ஸ்நேகபாசம் இவன் சிந்தின்னு சொல்றது அறியாமையினா. ஏன்னா யாரு சத்சங்கமானா பேடுத்த குடும்பமே, தனியா எங்க போய் சத்சங்கம் தேடணும்? குழந்தை கத்தினா கூட குவாக்குவான் கத்துறது இல்லையாமே, குழந்தை கத்தினா கூட கிருஷ்ணா கிருஷ்ணான் கத்துறது போலனா அந்த இடத்துல இருக்கு. அப்பேற்பட்ட குடும்பத்துல ஆசா பாசத்தை நீக்கிவிட்டு எங்க போக போறோம்? ஸ்நேக பாசம் இவன் சிந்தின்னு பிரார்த்தனை தேவையில்லை. எனக்கு 1000 ஸ்நேகத்தை குடுன்னு கேட்டா கூட தப்பு இல்லைங்கிறதுனால அவன் அசட்டு தினமா கேட்டாலும் கூட, ஆனால் ஒரு மந்தகாசத்தினால நன்னா ஸ்நேகத்தை ஸ்ட்ராங் படுத்தி விட்டான். ஏன்னா இவ கொஞ்சம் அவிழ்க்கிறா போல இருக்கு. இவளுக்கு ஸ்நேக பாசம் இருந்தாதான் நாம அடிக்கடி வந்து அத்தையாத்துல சாப்பிட்டுட்டு போகலாம் என்று நினைச்சு கொண்டா. ஸ்நேக பாச இவம் சிந்தி திருடம் பாண்டுடு விஷ்ணிஷு. முதல்ல அவளுக்கு வைராக்கியம் வந்திருந்தது, ஆகினால நமஸ்தே ஈஸ்வரம்னு சொல்லிட்டு இருந்தாள். ஸ்நேக பாசம் உண்டா சொல்லியோ கையில பிடிச்சு விட்டாள் கிருஷ்ணனை. எவா சாப்பிட்டுட்டு போகலாம், எண்ணெய் தேய்ச்சுக்காம சாப்பிட்டுக்காம 18 நாள் குருக்ஷேத்திரத்துல யுத்தத்துல உழைச்சு விட்டு உடம்புல பட்ட காயம் கூட மாறாம புறப்பட்டு போறையே என்று அழைச்சுன்னு வந்து கண்ணபிரானுக்கு நன்னா எண்ணெய் தேய்ச்சு விட்டு கண்ணனுக்கு ஆகாரம் கொடுத்து அழகா தூங்க பண்ணினாள். கண்ணபிரான் விசாந்தி எடுத்துருக்கிறார். வாசலன் தாருக்கன் உட்கார்ந்துக்கிறார். தர்மபுத்திரர் பார்க்க வரார். துவாரகாதீசன் பகவான் கிருஷ்ண தரிசனம் பண்ணலாம தியானத்துல இருக்கிறார். உட்காரும். தர்மபுத்திரர் அப்படியே உட்கார்ந்துட்டார். அவருக்கு என்ன சிந்தனைனால், தியானம் பண்றாரா? இவரைத்தானே எல்லாரும் தியானம் பண்றா. இவர் தியானம் பண்றதுக்காக ஒரு தெய்வம் இருக்கா? யாரு இவர் தியானம் பண்ணணும்னு தியானம் பண்ணிட்டு இருக்கிறார் தர்மபுத்திரர். கதவை திறந்து கொண்டு பகவான் இப்படி வந்ததுமே தர்மபுத்திரர், அடாடா அண்ணாவா, எவ்வளவு நேரம் வந்து காத்துட்டு இருக்கிறேன்? நான் காத்துட்டு இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும். கிருஷ்ணா நீ யார தியானம் பண்ணினே? தேயோ நாராயண சதான்னு ஒன்னதானே எல்லாரும் தியானம் பண்ணணும், நீ யார தியானம் பண்ணினே? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராம ராம ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே, கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.